டிவிஐ செய்திகள் டொரண்டோவிலிருந்து துஷ்யந்தி குணரட்ன. வணக்கம். தமிழ் அரசியல் கைதிகள் அனைவரையும் விடுவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையினை தமிழ் தேசிய கூட்டமைப்பு இன்று மீண்டும் புதுப்பித்தது. பாராளுமன்றத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ஆர் சம்பந்தர் இது தொடர்பாக அறிக்கையொன்றை சமர்ப்பித்து உரையாற்றினார். 234 தமிழ் கைதிகள் 6வது நாளாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களின் உடல்நிலை வெகுவாக சீரழிந்து வருவதாக அப்போது அவர் கூறினார். சர்வதேச போர்க்குற்ற விசாரணைக்கு இலங்கை ஒத்துழைக்க வேண்டும் என முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா கேட்டுள்ளார். யுத்தத்தின் இறுதிக்கட்டத்தின் போது ராணுவத்துக்கு தானே தலைமையேற்றதாகவும் நாட்டின் அரசியல் தலைவர்கள் அல்லர் என்றும் பொன்சேகா கூறினார். யுத்தத்தின் இறுதிக்கட்டம் பற்றி எவர் முன்னிலையிலும் தோன்றி பதில் சொல்ல தனக்கு அச்சமோ தயக்கமோ இல்லை என்று பிபிசிக்கு வழங்கிய நேர்காணல் ஒன்றில் அவர் வலியுறுத்தி சொன்னார். ஆந்திர மாநிலத்தில் இன்று அதிகாலை இடம்பெற்ற ரயில் விபத்தொன்றில் ஆக குறைந்தது 24 பேர் உயிரிழந்தனர். மேலும் பலர் காயமடைந்தனர். பெனகொண்டா என்ற ரயில் நிலையத்தில் தரித்து நின்ற சரக்கு ரயில் மீது எக்ஸ்பிரஸ் ரயில் மோதியது. பயணிகள் நித்திரையில் ஆழ்ந்திருந்த வேளையில் விபத்து நேர்ந்திருக்கிறது. நேட்டோ அமைப்புக்கான விநியோக பாதைகளை மீண்டும் திறக்க பாகிஸ்தானில் பாரிய எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. அமெரிக்க ஆளில்லா விமான தாக்குதல் ஒன்றை அடுத்து பாகிஸ்தான் விநியோக பாதைகளை மூடியது. கடந்த வருடம் நவம்பர் மாதம் நடந்த தாக்குதலில் 24 பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டனர். சிகாகோவில் நடைபெறும் நேட்டோ உச்சி மாநாட்டில் பாதைகளை மீண்டும் திறக்கும் விடயம் மீது கவனம் செலுத்தப்பட்டது. விரிவான செய்திகள் டிவிஐயின் செய்தி அறிக்கையில் இடம்பெறும்.